ஹாய் நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக கிடைக்கும். ஹாய் இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா சைதாப்பேட் ஃபிஷ் மார்க்கெட் தான். அங்கே போய் நம்ம ஃபிஷ் மட்டும் வாங்க போகிறது இல்லைங்க, அங்கே வந்து வெஜிடபிள்ஸும் வாங்கலாம், மட்டன் சிக்கனும் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். ஸோ இந்த விலாகில் வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நான் திருவான்மியூர்லேருந்து சைதாப்பேட் கிளம்பியாச்சு. ஏன்னா திருவான்மியூரில் இல்லாத மீனா நீ போய் சைதாப்பேட்டில் வாங்க போகிறேன்னு கேட்காதீங்க. என்ன மீன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் இந்த ஃபிஷ் வாங்கிறதுக்காக நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சைதாப்பேட்டு ஆர்ச் வந்துருச்சுங்க, நம்ம இங்கேருந்து பக்கம் தான். சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் நமக்கு. நம்ம இந்த ஊர் சைட்லேருந்து வரவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் மீன் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறது. நான் திருச்சி பக்கத்து அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கெண்டை மீன், வெறா மீன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இந்த சங்கரா, வஞ்சரம் இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த பின்னாடி என்ட்ரன்ஸ் போவேன், பாருங்கள் கூட்டமே இருக்காது, ஈஸியாக நீங்கள் போயிடலாம். நீங்கள் அங்கே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் சிக்கன் ஷாப் இருக்கும், நீங்கள் அங்கே வேணால் வாங்கிக்கலாம். அங்கேயும் வந்து சீப்பாகவும் உங்களுக்கு இருக்கும். ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாமே நீங்கள் அங்கே வாங்கிக்கலாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜேன்னு திருவிழா மாதிரி கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா வகையான மீன்களும், நாட்டு மீன்லேருந்து சீ ஃபுட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள் ஜிலேபி கண்டா, இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் பக்கத்து கிடைக்கிற ஃபிஷ். இது வெறா மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உயிரோட தான் இருக்கும். அது கட் பண்ணால் கூட அது வந்து சாகாது, அந்தளவுக்கு உயிரோட தான் இருக்கும் உங்களுக்கு. நண்டு, ராட்டு எல்லாமே இங்கே கிடைக்குங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து ஃபிஷ் கட் பண்ணி தருவார். நான் இங்கே தான் விட்டு ரெகுலராக எப்போவுமே கொடுப்போம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இங்கே நான் 1 கிலோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா 600 சொன்னாங்க. நான் பார்கெயின் பண்ணி 500 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் நான். ஸோ இங்கே வந்து 1 கிலோவுக்கு 2 கிலோ கூட தான் இருந்துச்சு. என்ன சொன்னார் வந்து 1200 நான் கொடுத்தேன் நான். ஸோ இந்த 4-5 மீனும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற வரைக்குமே உயிரோடவே இருந்துச்சு. இந்த மீன் நீங்கள் சாப்பிட்றதுனால என்னென்னா குழந்தைங்களுக்கு கண் பார்வை நல்லாயிருக்கும், மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும், ப்ரோட்டீன் ரென்ரிச்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். சில பேர்த்துக்கு இது அலர்ஜியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ப்ரோட்டீன்லாம் இருக்கிறனால உங்களுக்கு அது வந்து சில பேர்த்துக்கு அலர்ஜியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து பார்த்து யோசித்து ஃபஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டராகவும் ஆக்ட் ஆகுது, உங்களுக்கு இம்யூனிட்டி கொடுக்கும். எல்லா விதமான பெனிஃபிட்டுமே இந்த நாட்டு மீனான வெறா மீனில் நம்ம கிடைக்கிது உங்களுக்கு. இந்த வாரம் இந்த வெறா மீனை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணும் போதே பாருங்கள் தலையை கட் பண்ணியாச்சு, இருந்தாலுமே வால் வந்து துடிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு. 4 தடவை தேய்ச்சி நீங்கள் கழுவுனீங்கனாலே போதும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் உங்களுக்கு. இதில் வெறா மீன் குழம்பும் வெறா மீன் ஃப்ரையும் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சீ ஃபுட்ஸே கேட்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம தெரிஞ்சவங்கனால கம்மியாக தான் எப்பவும் கொடுப்பாங்க. சண்டே ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்க, ரொம்ப க்ரௌட் இருக்கும். நீங்கள் காலைல லேட்டாக போயிட்டு மதியானம் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கே லேட் ஆயிரும். இதுலேருந்து நீங்கள் முடிச்சு நேராக வந்தீங்க அப்படின்னா கருவாடு, இந்த கருவாடு கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கருவாடும் இருக்கும். ஸோ மட்டன் சிக்கன் கிடைக்கும், ஃபிஷ்ஷு கிடைக்கும், அது இல்லாமல் கருவாடும் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து கருவாடு கடை மட்டுமே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது, எல்லா விதமான கருவாடும் கிடைக்கும். பட் கருவாடு எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ரீசனால் நான் எதுவும் வாங்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேருந்து கீழே அந்த பின் சைடு வந்து இறங்கி இந்த சைடில் லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும், உங்களுக்கு வெஜிடபிள் மார்க்கெட்டு. எல்லா காயுமே சீப்பாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே கூறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் போட்டு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னு இருக்கும். நீங்கள் வெளியே வாங்குறதோட கூடவே கிடைக்கும் உங்களுக்கு இங்கே எல்லா விஷயமும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக வாங்கியிருப்பேன். பட் அது ரேட்டு கடைசியாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பொட்டேட்டோ, எல்லா விதமான இங்கிலீஷ் காயும் கிடைக்கும், நாட்டுக்காயும் கிடைக்கும். தக்காளிலாம் நாட்டு தக்காளி அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உங்களுக்கு. ரேட்டும் நம்ம பார்கெயின் பண்ணி வாங்க முடியுது, அவங்க ஃபிக்ஸ்டு தான். பட் நம்ம எல்லாமே வாங்குறோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே கேட்டு சில விஷயங்கள்லாம் வாங்க முடியும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் நல்ல நிறைய பீப்புள்ஸ் ஆஃப் இது இருப்பாங்க. நான் எல்லா கடையிலுமே ஒருத்தருக்கு மட்டுமே நான் வாங்க மாட்டேன், அப்போ தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் இந்த பேக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 பேக்கெட் வந்து 60 ரூபா, 70 ரூபா அந்த மாதிரி ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. அங்கேருந்து வாங்கிட்டு மீனுக்கு எப்படிங்க, மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லாமல், ஸோ மாங்காய் வாங்கலான்னு போனோம். இது கிலோ 25 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த மாங்காய். ஸோ இதுவும் வாங்கியாச்சு. ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு. அன்னைக்கு தேவையான மட்டன் சிக்கன் வாங்கியாச்சு. நீங்கள் இதே வந்து ட்ரை ஃபிஷ் வேணால் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கும், என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஒரு vlogல வந்து எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஸோ என் தம்பி வந்து அங்கே முன்னாடி வண்டி பார்க் பண்ணியிருந்தான். ஸோ அதை எடுத்துகிட்டு செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அங்கே வந்தோடனே திருப்பி நான் வந்து வண்டி ஏறிட்டோம்.
நீ நேராக வண்டியை வந்து வீட்டுக்கே விட்டுருப்பா, இதுக்கு மேலே பசி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. நம்ம சண்டே லீவுன்னு தான் நினைப்போம். அன்னைக்கு எல்லா பெண்டிங் ஒர்க்கும் நம்ம செஞ்சு முடிச்சு பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான். ஸோ இதுதாங்க இந்த வெஜிடபிள்ஸ் நாங்கள் வாங்கினது அங்கே. ஸோ பாருங்கள், மாம்பழம், தக்காளி, வெங்காயம், கேபேஜ், இது எல்லாமே ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 350 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு. நான் வாங்கின ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக 1 to 2 வீக்ஸ் வரைக்கும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.